श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। वकुलाभरणं वन्दे जगताभरणं मुनिं यश्रुते उत्तरं भागं चक्रे द्राविड भाषया। ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம்வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம்வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் மணவாள மாமனிகள் அருளி இருக்கக்கூடிய திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய 76வது பாசுரம் தொடக்கமாக 5 பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். திருவாய்மொழியினுடைய ஓரொரு பதிகத்தினுடைய சாரமாக ஓரொரு பாசுரத்தை அருளினார் மணவாள மாமனிகள். ஓரொரு பாசுரத்திலேயும் திருவாய்மொழியை அருளியிருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருநாமத்தை அதிலே காட்டுகிறார். ஓரொரு பாசுரத்திலேயும் அந்த பதிகத்தினுடைய சாரம் என்ன என்பதை அந்த பாசுரத்திலேயே ஒரே பாசுரத்திலேயே 10 பாசுரங்கள் அதனுடைய சாரத்தை காட்டுகிறார். முந்தின பாசுரத்தை எதிலே முடிக்கிறாரோ அதே வார்த்தையிலிருந்து அல்லது கடைசி வார்த்தையினுடைய அர்த்தத்தில் இருந்து அடுத்த பாசுரத்தை தொடங்குகிறார். அந்தாதி பாசுரமாக அருளியிருக்கிறார் மணவாள மாமனிகள். திருவாய்மொழியிலே அந்த பதிகம் எந்த வார்த்தையை வைத்து தொடங்கப்படுகிறதோ அதே வார்த்தையை வைத்தும் ஓரொரு பாசுரத்தையும் தொடங்குகிறார் மணவாள மாமனிகள். இப்பேற்பட்ட பெருமை இருக்கக்கூடிய திருவாய்மொழி நூற்றந்தாதியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நம்மாழ்வாருடைய திருவடிகள் மணவாள மாமனிகளுடைய திருவடிகள் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 76வது பாசுரத்தில் இருந்து 5 பாசுரங்களை விண்ணப்பம் செய்கிறேன். 8ஆம் 10 முதல் 5 திருவாய்மொழிகளுடைய சாரத்தை ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். அதுக்கு மேல 8ஆம் 10 6ஆம் திருவாய்மொழியினுடைய சாரமாக 76வது பாசுரத்தை அருளுகிறார் மாமுனிகள். பாசுரத்தை விண்ணப்பம் செய்கிறேன். அதுக்கப்புறம் அதனுடைய சாரமான அர்த்தம் என்ன என்பதை அவகாசத்துக்கு ஏற்றவாறு நாமும் பார்ப்போம். எல்லியும் காலையும் என்ன தொடங்கக்கூடிய பதிகம், அதனுடைய சாரத்தை
அருளுகிறார் மாமுனிகள். எல்லி பகல் நடந்த இந்த விடாய் தீருகைக்கு மெல்ல வந்து தான் கலக்க வேணுமென நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே மாலிருக்க மாறன் கண்டு அந்நிலையைச் சொன்னான் இருந்து. எல்லி பகல் நடந்த இந்த விடாய் தீருகைக்கு மெல்ல வந்து தான் கலக்க வேணுமென நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே மாலிருக்க மாறன் கண்டு இந்நிலையைச் சொன்னான் இருந்து. கீழ் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட விடாய். நம்மாழ்வார் பகவானை அனுபவிக்க வேணும், அவனோடு சம்ஸ்லேஷம் தனக்கு உண்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்ப அந்த ஆசை நிறைவேறாமல் போக முடிந்து போய் விடுவரோ என்று பகவான் பயந்து போனானாம். அவருக்கு தன்னுடைய திருமேனி அனுபவத்தை கொடுக்க வேணும். அவர் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை நிறைவேற்ற வேணும். அவருக்கு காட்சி கொடுக்க வேணும், அவரோடே பேச வேணும், அவருடைய நெஞ்சுக்குள்ளே கலக்க வேணும் என்ன எம்பெருமான் முடிவு செய்தான். ஆனா ஆசைப்பட்ட உடனேயே அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஆழ்வாருடைய நெஞ்சுக்குள்ளே சென்றால், மனதுக்குள்ளே சென்றால், அந்த ஆனந்தம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டு ஆனந்தம் அதிகமாகி பிராணன் போயிடுத்துன்னா என்ன செய்வது? அதனால ஆழ்வார் ஆசைப்பட்டதை செய்ய வேணும். அதே சமயத்துல ஆழ்வாருக்கு பிராணன் தங்க வேணும். அதுக்கு என்ன செய்வது என்று பார்த்தான். சாத்மிக்க சாத்மிக்க தன்னுடைய அனுபவத்தை கொடுப்போம் என்று முடிவு செய்தான். சாத்மிக்க சாத்மிக்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, பொறுக்க பொறுக்க, மெல்ல மெல்ல தன்னுடைய அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுப்போம் என்று முடிவு செய்தான். அதற்காக வைகுண்டத்தில் இருந்து திருக்கடித்தானம் என்கிற திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளினான் எம்பெருமான். ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே செல்ல வேணும் என்பதற்காக காலம் பார்த்து கொண்டு இருந்தான். சரியான காலம் வாய்த்தது. அதனால ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே சென்று விட்டான். ஆழ்வாருடைய மனசுக்குள்ள வைகுண்டத்துல இருந்து நேரே வந்து குதித்தால் அந்த ஆனந்தத்துல ஆழ்வாரை இழந்து விடுவோமோ என்று பயந்து போன எம்பெருமான் தான் வருகிறோம் என்பதை ஆழ்வாருக்கு முன்னமே தெரிவித்து ஆழ்வாருடைய ஆனந்தத்தை கொஞ்சம் குறைத்து அதனால ஆழ்வாரை பெற்று விடுவோம் என்று முடிவு செய்தான். கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது கண்ணன் தூது நடந்தான். ஹஸ்தினாபுரத்துக்கு கண்ணன் தூது வருகிறான். அப்படி வரும்போது விதுரர் கண்ணனை பார்க்க வேணும், கண்ணனை சேவிக்க போகிறோம், கண்ணனிடத்துல பேச போகிறோம், கண்ணனை நம்முடைய கிரகத்துக்கு அழைக்க போகிறோம் அப்படின்னு பாரித்து கொண்டு இருந்தார். நேரே கண்ணன் சடக்கென ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தானா, அவருடைய விதுரருடைய கிரகத்துக்கு வந்தானா அப்படின்னா இல்லை. குஷஸ்தலே நிவசதி பிராத்தரிகாஷ்யதி. குஷஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து விட்டானாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹஸ்தினாபுரத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினானாம். அதை விதுரர் கேட்டவுடனே, ஓ கண்ணன் தன்னுடைய இருப்பிடத்தில இருந்து நாம இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்கு அருகிலே குஷஸ்தலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விட்டானே
நாளை காலை கிளம்ப போகிறான், நாளை இங்கு வரப்போகிறான், அவனை நாம் சேவிக்கப் போகிறோம். தாமரை போன்ற அவனுடைய கண்களை, அவனுடைய தாமரை போன்ற அவனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கப் போகிறோமே அப்படின்னு ஆனந்தப்பட்டார். நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்தால் விதுரருக்கு ஆனந்தம் அதிகமாகி பிராணன் போயிருக்கும். தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை மெல்ல 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 கொடுத்து அவர்களுக்கு பக்தியை வளர்க்கிறான். பிராணன் போய்விடாதவாறு அவர்களுக்கு சாத்மிக்க தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறான். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியை அருளுகிறாள். வாரணமாயிரம் பதிகத்துல நாளை வதுவை மணமென்ன நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கணாக்கண்டேன் தோழி நான். நாளைக்கு கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் என்று முடிவு செய்தார்களாம். எதுக்கு நாளைக்கு கல்யாணம்னு முடிவு செய்யணும்? நல்ல நாள் பார்த்து ஒரு திருவோணம் அப்படின்னு ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு திருக்கல்யாணத்தை வச்சிருக்கலாமே. உத்தர நட்சத்திரம் அன்றைய தினத்தை நாள் பார்த்து திருக்கல்யாணம்னு பேசி வைத்திருக்கலாமே, முடிவு செய்திருக்கலாமே. எதுக்காக நாளைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணினா? அப்படின்னா திருவோணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கோ 10 நாள் இருக்கோ, உத்தர நட்சத்திரம் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கலாம், 5 நாட்கள் இருக்கலாம். அப்போ ஆண்டாளுக்கு ஏக்கம் வந்து விடுமா? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஏக்கம். அதிலேயே வாடி மெலிந்து பிராணனை விட்டாலும் விட்டு விடலாமே, அது கூடாது என்பதற்காக நாளைக்கு கல்யாணம் என்று முடிவு செய்தார்களாம். அதிகமான நாள் கடத்தினா துக்கத்துல பிராணன் போயிடும். சரி, நாளைக்கு இவ்வளவு விருப்பத்தோட கண்ணனிடத்துல இருக்கிறாளே ஆண்டாள், அப்படின்னா இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அப்படின்னா இன்னைக்கே கல்யாணமா அப்படிங்கிற சந்தோஷத்துல பிராணன் போய்விடும். அதிகமான துக்கம் இருந்தாலும் ஆகாது, அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டாலும் ஆகாது. அதனால நாளைக்கு கல்யாணம்னா 10 நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரே ஒரு நாள் தானே இருக்கு. அதனால அதிகமான துக்கம் கிடையாது. இன்னைக்கே கல்யாணம்னா அதிகமான ஆனந்தம் உண்டாகிவிடும். அதனால பக்தர்களுடைய பிராணன் அதனால இழந்து விட்டால் என் செய்வது? அதனால நாளைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணினாலாம். அங்க ஆண்டாளுக்கு அங்க என்ன நிலையோ அதே நிலை இப்போ ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கு இந்த பதிகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. பகவான் நேரே வைகுண்டத்தில இருந்து வந்து குதித்து விட்டால், ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே வந்துவிட்டால் ஆழ்வாருக்கு சந்தோஷம் அதிகமாகி அதனால அனர்த்தம் உண்டாகி விடுமே, ஆழ்வாரை இழந்து விடுவோமோ என்று முடிவு செய்தான். வராமலே இருக்கலாமான்னா அதுவும் கூடாது. சடக்கென வந்து விடலாமா அப்படின்னா அதுவும் ஆகாது. அதனால நான் வருகிறேன் அப்படிங்கிற முதல்ல தகவலை ஆழ்வாருக்கு தெரிவிக்க வேணும். இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வாருக்கு சொல்லி ஆழ்வாருக்கு தன் பேரிலே நம்பிக்கையை உண்டாக்க வேணும். அதுக்கப்புறம் ஆழ்வார் விரும்பியபடி ஆழ்வாருடைய மனசுக்குள்ளே புகுர வேணும் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் திருக்கடித்தானம் என்கிற திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளினானாம். எல்லி பகல் நடந்த இந்த விடாய் தீருகைக்கு, பகல் தெரியும், எல்லி இரவு பொழுது, காலை மாலை பகல் இரவு எந்த வேளையும் வாசிப்பாராமல் எல்லா வேளையும் எல்லா நேரத்திலேயும் பகவானை அடைய வேணும். எப்பொழுது சேரப்போகிறேன், எப்பொழுது காணப்போகிறேன் அப்படின்னு ஆழ்வார் துடித்து கொண்டிருந்தாரே,
அந்த விடாய் தீருகைக்கு மெல்ல வந்து தான் கலக்க வேணும் என வைகுண்டத்துல இருந்து ஆழ்வாரோடு கலக்க வேணும்னு முடிவு பண்ணினான். ஆனா நேரே வந்து கலந்து விட்டால், சடக்கென வந்து கலந்து விட்டால் ஆழ்வாரை இழந்து போய் விடுவோமே என்பதற்காக மெல்ல வந்து தான் கலக்க வேணும் என தான் வைகுண்டநாதனான எம்பெருமான் கலக்க வேணும், ஆழ்வாரோடே சேர வேணும் என்பதற்காக நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே, நல்லவர்கள் பகவானுக்கு தொண்டு புரியக்கூடிய அடியவர்கள், பகவானுடைய செயலை நமக்காக திருக்கடித்தானம்ங்கிற திவ்யதேசத்திலே காட்சி தருகிறானே, நம்முடைய மனசுல புகுவதற்காக அவன் வந்திருக்கிறானே, ஏற்றி வைத்த ஏணியை எல்லோரும் உதறி விடுவர்கள். மேலே சென்று விட்டால் அதுக்கு மேல ஏணிங்கிறது தேவை கிடையாது, மேல மேல சென்று விட்டால் அப்ப இது தேவை கிடையாது. இப்ப அதே போல நமக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் உண்டாகுவதற்கு காரணமே திருக்கடித்தானத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே. வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே, வைகுண்டநாதனிடத்திலே சாஸ்திரங்களிலே நமக்கு விசுவாசம் உண்டாகி, வைகுண்டநாதனிடத்திலே, பரமபதநாதனிடத்திலே, பரவாசு தேவனிடத்திலே நமக்கு பக்தி உண்டாகி இருப்பதற்கு காரணமே திருக்கடித்தானம் அப்படிங்கிற திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே. அதனால இந்த எம்பெருமான ஒரு காலம் நாம விட்டுவிடக்கூடாது என்று அங்கு இருப்பவர்கள் நன்றிய அவன் செய்திருக்கக்கூடிய செயலை அறிந்து கொண்டு அதுக்கு நன்றியாக அவனை விட்டு பிரியாம இருந்து தொண்டு புரிகிறார்களாம். நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே, பகவான் மண்ணு திருக்கடித்தானம், இல்லைன்னா பகவானை விட்டு பிரியாமல் அடியார்கள் எப்போதும் இருக்கக்கூடிய திருக்கடித்தானம். அடுத்து ஆழ்வார் அந்த திவ்யதேசத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு வேண்டினாராம். ஆழ்வாருடைய மனசுக்குள்ள வருவதற்கு இந்த திவ்யதேசத்துல இருப்புதானே முதல் காரணம். வைகுண்டத்துல இருந்து நேர என் மனசுக்கு வரலையே, திருக்கடித்தானத்துக்கு நீயும் வந்தாய், நானும் திருக்கடித்தானத்துக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தானே என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்தாய். இப்ப திருக்கடித்தானத்தை நீ ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது என்று ஆழ்வார் பகவானிடத்துல வேண்டினாராம். அதனால எம்பெருமான் பார்த்து திருக்கடித்தானத்தை ஆழ்வாருக்காக நான் விடப்போவதில்லை, ஆழ்வாருடைய மனசு கிடைக்கணும், அதுக்காகத்தான் திருக்கடித்தானத்துக்கு வந்து சில நாட்கள் நின்றான். இப்ப ஆழ்வாருடைய மனசு கிடைச்சிடுத்து, இனிமே இங்க நிக்க வேண்டிய தேவையில்லையே. ஆனா பகவான் அங்கு காட்சி தருகிறானாம். எதுக்காகன்னா ஆழ்வார் வேண்டினாராம், இந்த இடத்துக்கு நீ வந்தபடியினாலதானே எனக்கு நீ கிடைத்தாய், இந்த இடத்துல இருந்தபடியினாலதானே எனக்கு நீ கிடைத்தாய், அதனால இந்த இடத்தை நீ என்றும் விட்டுவிடக்கூடாது, இங்கேயே காட்சி தர வேணும் அப்படின்னு வேண்டினாராம். அதனால நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே மாலிருக்க மாறன் கண்டு, மால் திருமால் பரபிரம்மம் எழுந்தருளி இருக்க மாறன் கண்டு, மாறன் நம்மாழ்வார் உலக நிலையை காட்டிலும் வேறுபட்டு இருப்பவர் ஆழ்வார். அதனால மாறன், மாறுபட்டு உலகத்துல இருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ அத போல சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபடாமல் உலகத்துல இருந்து கொண்டே, இப்பூவுலகத்துல இருந்து கொண்டே பகவானை சிந்தித்து கொண்டு இருந்தாரே, பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருந்தாரே. அதனால மாறன், மாறன் இந்நிலையை சொன்னான் இருந்து, மாறன் கண்டு, நேரே கண்டு இந்நிலையை சொன்னான் இருந்து. இந்த நிலையை இந்த 10 பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். எல்லியும் காலையும் என்ன தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன காட்டினாரோ அத மணவாள மாமனிகள் காட்டுகிறார். இந்நிலையை சொன்னான் இருந்து, திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும், என்னுடைய சிந்தையும் என்ன ஆழ்வார் அருளி செய்தார். அதனால பாண்டவர்களுக்காக தூது வருகிற சமயத்துல பிரேம பரவசர்களாக இருந்த விதுரர் முதலானவர்களுடைய பிரீத்தியை சாத்மிக்கைக்காக
குஷஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல தங்கி இருந்து மறுநாள் எப்படி ஹஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினானோ அதே போல ஆழ்வாருடைய மனசிலே சடக்கென புகுருவதுங்கிறது கூடாது, ஆழ்வாரை இழக்க நேரிட்டு விடும் என்பதற்காக திருக்கடித்தானம்ங்கிற விதேசத்துல இருந்து ஆழ்வாருடைய மனசுக்குள்ள வந்தான் என்பதை ஆழ்வார் இந்த பதிகத்தினால காட்டினார் என்று மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தினால காட்டுகிறார். இந்நிலையை சொன்னான் இருந்து. அடுத்து 77வது பாசுரம், திருவாய்மொழி 8ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியினுடைய சாரமாக இந்த பதிகத்தை, இந்த பதிகத்தினுடைய 8, 7 பதிகத்தினுடைய சாரமாக இந்த பாசுரத்தை அருளுகிறார் மாமுனிகள். இருத்தும் வியந்து என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தினுடைய சாரமான பாசுரம், இருந்தவன் தான் வந்து இங்கிவர் எண்ணமெல்லாம் திருந்த இவர் தந்திரத்தே செய்து பொருந்த கலந்தினியனாயிருக்க கலந்த ஷடகோபர் கலந்த நெறி கட்டுரைத்தான் கண்டு. திருந்த இவர் தந்திரத்தே செய்து, இருந்தவன் தான் வந்து இங்கிவர் எண்ணமெல்லாம் திருந்த இவர் தந்திரத்தே செய்து பொருந்த கலந்தினியனாய் கண்ட ஷடகோபர் கலந்த நெறி கட்டுரைத்தார் கண்டு. ஆழ்வார் அவர் பெற்ற பேரு அது பரம விலட்சணமாய் இருப்பதொன்று. அத விவரிப்பது அப்படிங்கிறது முடியாது. ஆழ்வார் இந்த பதிகத்துல பகவானை பெற்று அவர் ஆனந்தமா அருளுகிறாராம். இந்த பதிகத்தோட ஒத்த ஒரு பதிகம் திருவாய்மொழியில வேறு கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆனந்தம் ஆழ்வாருக்கு இந்த பதிகத்திலே உண்டாயிற்று. எம்பெருமானை பெறுவதில் ஆழ்வாருக்கு விருப்பம் அதிகமா, ஆழ்வாரை பெறுவதில் எம்பெருமானுக்கு விருப்பம் அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி வியாக்கியானத்துல கேட்டுண்டு அதற்கு பதில் காட்டுகிறார்கள் பூர்வர்கள். நாம பகவான் அடையணும்னு ஆசைப்படுகிறோமே, 50 வருஷமோ 80 வருஷமோ இப்பூவுலகத்துல இருக்கக்கூடிய சமயத்துல சிறு பிராயத்துல இருந்தே பகவானுக்கு தொண்டு புரிகிறோம், ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை கேட்கிறோம், பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டோம், ஆச்சாரியர்களுக்கு தொண்டு புரிகிறோம், பகவானுக்கு தொண்டு புரிகிறோம் அப்படின்னு இருக்கோம். இந்த 50 வருஷத்துல 80 வருஷத்துல நாம பகவானிடத்துல வைக்கக்கூடிய விருப்பம் அதிகம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஆனா அது உண்மையா அப்படின்னா இல்லை. நாம இந்த 80 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் எவ்வளவு விருப்பத்தை பகவானிடத்துல செய்கிறோமோ அதை விட 100 மடங்கு பகவான் நம் ஒவ்வொருவரையும் பெற வேணும் என்று ஆசைப்படுகிறான். நாம அவன் அடைவதற்கு துடிப்பது அது எல்லாம் 50 வருஷமோ 80 வருஷமோ. ஆனா பகவான் நம் ஒவ்வொருவரையும் பெறுவதற்காக அனாதி காலமாக துடித்துக் கொண்டிருக்கிறான், துடிதுடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்தை ஆழ்வார் அறிந்து கொண்டார். முதல்ல நாம் பகவானிடத்துல வைத்திருக்கக்கூடிய விருப்பம் தான் அதிகம்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சுட்டேன், ஆழ்வாராகிற என்னை பெறுவதிலே பகவானுக்கு இருக்கக்கூடிய விருப்பமே அதிகம் என்பதை அறிந்து கொண்டேன் என நம்மாழ்வார் தானும் தெரிவிக்கிறார். 4 வகைப்பட்டவர்கள் என்னை ஆசிரியிக்கிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்யயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியா உதாரா சர்வயே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமேவா நுத்தமாம் கதிம். ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமேவா நுத்தமாம் கதிம் வாசுதேவ சர்வமிதி
ச மகாத்மா சுதுர்லபகா. கண்ணன் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல வெகு அற்புதமாக ஞானிகள் அவர்களுடைய பெருமையை தான் எடுத்துரைக்கிறான். ஞானீத்து ஆத்மைவ மேமதம். சிறந்த பக்தர்கள், ஞானிகள், அவர்கள் எனக்கு பிராணனை காட்டிலும் மேலானவர்கள். அவர்கள் என் மனசுல இருக்கிறபடினாலதான் என்னாலேயே தரிக்க முடிகிறது, உயிர் வாழ முடிகிறது அப்படின்னு கண்ணன் சொல்லணும்னா அப்போ ஞானிகளுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். ஞானின்னா யாரையோ நினைச்சுக்க வேண்டாம், நம்மாழ்வார் போன்றவர்கள். நம்மாழ்வாருக்கு அப்ப எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். வாசுதேவனே எல்லாம் அப்படின்னு யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒருவன் எனக்கு கிடைப்பதற்கு மிகவும் அரியவன், துர்லபன் அப்படின்னு கண்ணனே தெரிவிக்கிறான். அது வேற யாரையும் சொல்லல, நம்ம ஆழ்வாரையே குறிக்கும், ஷடகோபரையே குறிக்கும். அதனால ஆழ்வாரை பெறுவதற்காக பகவான் எவ்வளவு துடிக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல இருந்து நாமும் அறிந்து கொள்ளலாம். அது ஆழ்வாருக்கு மட்டுமல்லாம நம் அனைவரையும் பகவான் பிரிந்து பெற வேணும் என்கிற துடிப்போடே இருக்கிறானாம். அதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். எதுக்காக இந்த அர்த்தங்களை எல்லாம் பார்க்கிறோம் என்றால், ஆழ்வார் பகவானை அடைவதில் ஆழ்வாருக்கு விருப்பம் அதிகமா அல்லது பகவான் ஆழ்வாரை பெறுவதனால பகவானுக்கு விருப்பம் அதிகமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டார் இல்லையா? பகவானுக்கே விருப்பம் அதிகம் என்பதை காட்டுகிறார். சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே பேரு. பிள்ளை லோகாச்சாரியர் தானும் அருளி செய்கிறார். ஆழ்வாரை பெறுவதில் எம்பெருமானுக்கு பரம லாபம் உண்டாகிறது என்பதை இந்த பதிகத்தில இருந்து காட்டுகிறார். அதற்கு அந்த ஆழ்வாரை பெறுவதற்கு காரியத்தை செய்பவனும் அவனே, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே என்ன பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற அற்புதமான கிரந்தத்துல காட்டுகிறார். மணவாள மாமனிகள் இங்க என்ன அர்த்தத்தை காட்டினாரோ அதே அர்த்தத்தை வியாக்கியானத்துல காட்டுகிறார். பிராப்தா அப்படின்னா உடைமையை உடையவன். ஒரு கடிகாரம் அப்படின்னா அது உடைமை. அந்த கடிகாரத்தை உடையவன் யாரு? யார் அந்த கடிகாரத்தை கட்டிக்கிறாரோ அவர் தானே அதை உடையவன். இப்ப அதே போல ஜீவாத்மா கடிகாரத்தினுடைய ஸ்தானம். இப்ப அந்த கடிகாரத்தை உடையவன் யாரு அப்படின்னா பரமாத்மா. அதனால பிராப்தா அப்படின்னா ஜீவாத்மாவை சொத்தாக உடையவன் யாரோ அந்த பரமாத்மா, அவன்தான் பிராப்தா. ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சொத்தா எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னா, ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாதம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம், ஸ்வபாவஞ்ச சதா ஸ்மர. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாதம். இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறான் அப்படின்னா சொத்தாக இருக்கிறான். பரமாத்மா அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாதம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். பிரம்மணி ஸ்திதம் பரமாத்மாவினிடத்துல எது இருக்கிறது அப்படின்னா சுவாமித்வம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ஜீவாத்மா சொத்து, அந்த சொத்தை உடையவன் யாரு? பரமாத்மா. அதனால பிராப்தாவும் அப்புறம் பிராபகனும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு வழியாக இருப்பது எது அப்படின்னா அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடியில சரணாகதி செய்கிறோம். அவனுடைய திருவடி தானே அவனை அடைவிக்கிறது. அதனால அவனுடைய திருவடியை பற்றித்தானே அவனை அடைகிறோம். அதனால பிராபகன் அப்படின்னு பெயர்.
பிராபகன்னா வழியாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சொத்தை உடையவன் யாரு? பரமாத்மா. சொத்தை உடையவன் அவனே. அந்த சொத்து தன்னை அடைவதற்கு வழியாக இருப்பவன் யாரு? அவனே பிராபகனும். அப்புறம் பிராப்திக்கு உகப்பானும் அவனே. பிராப்தின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து விட்டான், பரமாத்மா ஜீவாத்மாவை பெற்று விட்டான். இப்ப அதனால சந்தோஷம் யாருக்கு? ஜீவாத்மாவுக்கா அப்படின்னா இல்லை. சொத்தை அடைந்தவன் அவனுக்குத்தான சந்தோஷம் என்பது உண்டாகும். நாற்காலி அப்படிங்கிறது சொத்து, நாற்காலியை உடையவன் எஜமானன். இப்போ நாற்காலிங்கிற சொத்தை உடையவன் யாரு? எஜமானன். அதனால பிராப்தாவும். அதுக்கப்புறம் பிராபகனும். அதனுடைய ஒரு கால் உடைஞ்சு போச்சு. இப்போ அதை சரி செய்வதற்கு காரியம் பண்றது யாரு? தச்சனை கூட்டிட்டு வந்து அளவெடுத்து இதே போல ஒரு கால் பண்ணி அதை சேர்த்து அடிச்சு அதுல ஆணியெல்லாம் வெளியில நீட்டின்னு இருக்காத மாதிரி உள்ள அடிச்சு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு மறுபடியும் ஒரு பாலிஷ் போட்டு இது எல்லாத்தையும் செய்யறது யாரு? இந்த நாற்காலியை சரி பண்ணுவதற்கு நாற்காலியே சொல்லுமா, என்னுடைய ஒரு கால் உடைந்து விட்டது, அதை சரி பண்ண வேணும்? நாற்காலியே சொல்லுமா? நாற்காலி அழுக்காயிடுத்து துடைக்கணும், நாற்காலியே சொல்லுமா? அப்படியெல்லாம் சொல்லாது. நாற்காலியை உடையவன் எவனோ அவன் தான் அந்த நாற்காலிய சரி செய்வதற்கும் சுத்தமாக வைத்துக் கொண்டு இருப்பதற்கும் காரியம் செய்கிறான். அதனால பிராபகன். அதே போல இப்ப நாற்காலியை சரி பண்ணியாச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு, பாலிஷ் பண்ணியாச்சு, காஞ்சி போச்சு, நன்னா அதுல உட்கார்ந்து ஆனந்தப்படுவது யாரு அப்படின்னா அதுவும் எஜமானன். இப்போ ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை சொத்தாக பெறுபவன் யாரு? பரமாத்மா. அந்த சொத்து நஷ்டமடைந்தால் அதை சரி செய்ய வேண்டியது சப்தாதி விஷயங்கள்ல மண்டிக்கொண்டு இருப்பவனான இந்த ஜீவாத்மாவை ஆச்சாரியன் மூலமாக திருத்தி பணிகொண்டு தன்னுடைய திருவடியை நீட்டி காட்டி தன் கணை கடல்கள் தன்னுடைய திருவடியை காட்டி ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு தன்னுடைய திருவடியை உபாயமாக காட்டி இப்போ உபாயமா அவனுடைய திருவடியை பற்றின இந்த ஜீவாத்மாவை பெற்று அவன் தனக்கு கைங்கரியம் பண்ணுவதை பார்த்து ஆனந்தப்படுவதும் இந்த பரமாத்மா தானே. அதனால பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறார். அகமன்னம் அகமன்னம் அகமன்னா அகமன்னம் அகமன்னாதக 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 அப்படின்னு சாஸ்திரம் இந்த அர்த்தங்களை எல்லாம் உபனிஷத்து அற்புதமாக காட்டுகிறது. அந்த அர்த்தத்தை தான் ஆழ்வார் இப்பதிகத்தினாலே காட்டினார். ஒரு சம்சாரி சேத்தனன் பக்கல் எம்பெருமான் செய்யக்கூடிய விஷயீகாரம் என்னே அப்படிங்கிறத ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். அந்தோ நாம பகவானோடு கலப்பதற்கு எம்பெருமான் இறப்பாளனாய் இருக்க நான் இறப்பாளனாய் கூப்பிட்டோமே அப்படின்னு ஆழ்வார் பார்த்து ஆச்சரியப்படுறார். அவன் என்னை பெறுவதற்கு இவ்வளவு காரியம் பண்றான், ஆனா அது எதையுமே தெரிஞ்சுக்காம நான் தான் அவனை அடைவதற்கு காரியம் பண்றேன்னு நினைச்சண்டு அவனை கூப்பிட்டோமே அப்படின்னு ஆழ்வார் நினைத்தாராம். ஒரு சம்சாரி சேத்தனன் பக்கல் எம்பெருமான் செய்யக்கூடிய விஷயீகாரம் என்னே அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டு இந்த பதிகத்தை அருளுகிறார் என்று மாமுனிகள் இந்த பாசுரத்தினால காட்டினார். இருந்தவன் தான் வந்து இங்கிவர் எண்ணமெல்லாம் திருந்த, இருந்தவன் தான் வந்து இவர் எண்ணமெல்லாம் திருந்த, இவருடைய எண்ணமெல்லாம் தான் தான் பகவானை பெறுவதற்கு காரியம் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மாறும்படி பொருந்த கலந்தினியனாய் இவரோடு கலந்து அதனால தான் ஆனந்தப்பட்டு பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனேன்னு காட்டினாரே. அந்த விஷயத்தை எல்லாம் ஆழ்வாருக்கு காட்ட கண்ட ஷடகோபர் ஷடகோப மா முனிவர்
அவர் பார்த்து கலந்த நெறி கட்டுரைத்தார் கண்டு. தான் எப்படி பகவானோடு சம்ஸ்லேஷித்தோம், பகவான் எனக்காக எத்தனை எத்தனை காரியங்களை செய்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்மாழ்வார் திருவாய்மொழியில காட்டினார் என்று மணவாள மாமனிகள் 77வது பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்து 78ஆம் பாட்டு, திருவாய்மொழி நூற்றந்தாதி 78வது பாசுரம். திருவாய்மொழி 8ஆம் பத்து 8ஆம் பதிகம், 8வது திருவாய்மொழி. கண்கள் சிவந்து என்று இருக்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தினுடைய சாரமான பாசுரத்தை 78வது பாசுரமாக அருளுகிறார். கண் நிறைய வந்து கலந்தமால் இக்கலவி தென்னிலையா வேணுமென சிந்தித்து தன்னிதெனும் ஆருயிரின் ஏற்றம் அது காட்ட ஆய்ந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்து. கண்ணிறைய வந்து கலந்தமால் இக்கலவி தென்னிலையா வேணுமென சிந்தித்து தன்னிதனும் ஆருயிரின் ஏற்றம் அது காட்ட ஆய்ந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்து. கண்கள் சிவந்து அப்படிங்கிற பதிகம். அது மொத்தம் 10 பாசுரம். அத எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, பெரியோர்கள்லாம் எப்படி காட்டுகிறார்கள் அப்படின்னா, முதல் 2.5 பாசுரம் தனி, அடுத்து 7.5 பாசுரம் தனி. முதல் 2.5 பாசுரம் ஒரு விஷயத்தை சொல்றது, அடுத்த 7.5 பாசுரம் வேறொரு விஷயத்தை காட்டுகிறது. இது புரிஞ்சுடுத்தா? இப்ப கீழ்ப்பதிகத்தினால பகவான் ஆழ்வாரோடு சேர்ந்தான், அதனால ஆழ்வாருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இப்போ கண் விழித்து பார்த்தார், பார்த்தா பகவானை காணோம். மனசுக்குள்ளதான் இந்த அனுபவத்தை காட்டினான். அவரோடு பேசுவதாக, அவரை அணைத்துக் கொள்வதாக, அவருடைய திருமுடி மேல் தன்னுடைய திருவடியை வைத்து அழுத்துவதாக, தன்னுடைய கண்ணால அவரை கடாட்சிப்பதாக இந்த காட்சி எல்லாம் அவருடைய மனசுல இருந்தது. அப்படியே கண் விழித்து பார்த்தார். ஆனா வெளியில அவன் இல்லை. கண்ணை மூடினா மனசுல இந்த அனுபவம் எல்லாம் கிட்டுகிறது. மானச அனுபவம் அப்படின்னு பெயர். ஆனா கண் விழித்து பார்த்தா பாஹ்ய அனுபவம், பாஹ்ய சம்ஸ்லேஷம் அது உண்டாகவில்லை. அதனால ஆழ்வார் பார்த்து, ஓ பாஹ்ய சம்ஸ்லேஷம் நமக்கு இன்னும் உண்டாகவில்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். சிறியேனிடை சிந்தையுள் அப்படின்னு நைச்சியானுசந்தானம் பண்ணினார் கீழே பதிகத்தினால. இப்போ பகவானுக்கு ஓ பாஹ்ய சம்ஸ்லேஷம் இல்லைன்னு வருத்தப்படுறாரே. கீழே வளவேலுலகு அப்படிங்கிற பதிகத்துல பகவான் ரொம்ப பெரியவன், அவனை போய் அனுபவிக்கணும்னு நாம நினைத்து விட்டோமே, அது கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆழ்வாருக்கு உண்டானது. பகவான் ஆழ்வாருடைய கிரகத்து வாசல்ல வந்து நிற்கும் போது, ஓ இவ்வளவு பெரியவரை போய் நான் அழைத்து விட்டேனே, நீ என்னோட சேர்ந்தா, அதனால உனக்கு ஒரு அவத்தியம் உண்டாகிவிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட சேர வேண்டாம், சேர வேண்டாம், வர வேண்டாம், காட்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பகவானை விட்டு ஆழ்வார் விலகி ஓடினாராம். யாரோ ஒரு பெரிய வித்வான் காஞ்சிபுரத்துல இருக்காருன்னு வச்சுப்போம், அவரை நாம அழைக்கிறோம், சுவாமி அடுத்த முறை பெங்களூருக்கு வரும் பொழுது அடியோங்களுடைய கிரகத்துக்கு பொன்னடி சாத்த வேணும் அப்படின்னு கடிதாசி அனுப்பினோம். அவர் 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, 3வது மாசம் சுவாமி அடுத்த தடவை பெங்களூருக்கு எழுந்தருளும் பொழுது அடியோங்களுடைய கிரகத்துக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தோம். அப்புறம் மறுபடியும் 3 மாசமாச்சு. சுவாமியினுடைய பெருமை, சுவாமியினுடைய புகழ் அது விஞ்சிக்கொண்டே செல்லுகிறது. இப்ப அதை பார்த்து இன்னும் ஆனந்தம் ஏற்பட்டு மறுபடியும் கடிதாசி போட்டேன், சுவாமி அடுத்த முறை தேவரீர் இங்கு எழுந்தருளும் பொழுது, நகரத்துக்கு வரும் பொழுது அடியோங்களுடைய குடிசைக்கு எழுந்தருள வேணும் பிரார்த்தித்தேன். இப்ப அவர் பார்த்துட்டு
விடாம 3 மாசமா 6 மாசமா தொடர்ந்து கடிதாசி போட்டுட்டே இருக்காரே, நாம இவருடைய கிரகத்துக்கு செல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினார் அந்த வித்வான். அடுத்த முறை அவர் நகரத்துக்கு வரும்போது எதுக்காக வந்தாரோ அந்த காரியத்தை முடிச்சிட்டு நேர நம்முடைய கிரகத்துக்கு வருகிறார். நேர வாசல்ல வந்து கதவை தட்டினார். இப்போ கதவை திறந்து பார்த்தா, ஓ, இப்பேற்பட்ட வித்வான் எழுந்தருளி இருக்கிறாரே, நான் எவ்வளவு தாழ்ந்தவன், ஞானம் துளியும் இல்லாதவன், பக்தி அற்றவன், வைராக்கியம் இல்லாதவன், அனுஷ்டான ஹீனன், காம பரவசனாக இருக்கக்கூடியவன் நான். ஆனா என் போன்றவருடைய கிரகத்துக்கு இப்பேற்பட்ட ஆச்சாரியன் எழுந்தருளினால் என்னுடைய தோஷம் அவருக்கும் வந்துவிடுமே, எனக்கு இருக்கக்கூடியது அவருக்கும் தொற்றிக் கொள்ளுமே, அதனால அவருக்கு ஒரு குறைவு அவருடைய புகழுக்கு உண்டாகி விடுமே என்பதற்காக வாசல்ல வந்து நின்னவரை உள்ள அழைக்காம கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இவர் பின்வாசல் வழியா ஓடினா அப்ப வந்த வித்வானுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இப்ப அதே போன்ற நிலைதான் வளவேலுலகு அப்படிங்கிற பதிகத்துல பகவானுக்கு நிலை, அந்த நிலைங்கிறது உண்டாச்சுது. ஆழ்வார் பகவானை அழைத்தார். பகவான் அவன் பராத்பரன், பரபிரம்மம் அப்படின்னு தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் பரபிரம்மம் யாரு, அவன் நாராயணன் அப்படின்னு அறிந்து கொண்டார். அவன் வெறும் நாராயணன் கிடையாது, திருமால், ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மி விசிஷ்டன் அப்படின்னும் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் லக்ஷ்மி விசிஷ்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாதுன்னு அவனை அடையணுங்கிற எண்ணத்தோட அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தூது விட்டார். இவ்வளவு காரியம் பண்ணின உடனே பகவான் பார்த்து ஆழ்வாரோடு சேர வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா, நான் எவ்வளவு தாழ்ந்தவன், என்னோடு சேர்ந்தால் உமக்கன்றோ அவத்தியம் உண்டாகிவிடும் அப்படின்னு ஆழ்வார் விலகி சென்றார். அதை பார்த்த பகவான், அது போன்ற நிலை மறுபடியும் உண்டாகிவிடக் கூடாது. இவர் எங்கேயோ பாசுரத்துல கீழ்பதிகத்துல சிறியே நிடை சிந்தையுள்னு தொடங்கினாரே, எங்கேயாவது அந்த நைச்சியானுசந்தானம் வந்து அந்த நைச்சியானுசந்தானம் செய்து அதனால வளவேலுலகு பதிகம் போல ஆகிவிடுமே, அப்படி ஒரு நிலை உண்டாகிவிடக்கூடாது. அந்த எண்ணம் ஆழ்வாருக்கு வந்துவிடக்கூடாது, அந்த நிலை நமக்கும் உண்டாகி விடக்கூடாது அப்படின்னு பகவான் முடிவு பண்ணினா. அதனால ஆழ்வீர், உம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு ஆனந்தம் பாரும் அப்படின்னு ஆழ்வாரை பெற்ற பிற்பாடு, ஆழ்வாராகிற ஷடகோபராகிற நம்மாழ்வாராகிற ஜீவாத்மாவை பெற்ற பிற்பாடு, நீர் அருளி இருக்கக்கூடிய திருவாய்மொழியை கேட்ட பிற்பாடு, பாசுரத்தை நாம் பெற்ற பிற்பாடு எனக்கு எவ்வளவு ஆனந்தம், அதை பாரும் அப்படின்னு காட்டினானா. அது 2.5 பாசுரம். அதுக்கப்புறம் ஆழ்வீர், நீரும் நானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவனுடைய பரமாத்மாவனுடைய ஏற்றத்தை, 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தை நீர் பார்த்தீர் அல்லவா, உம்மை பெற்ற பிற்பாடு எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டானது அதை பார்த்தீர் அல்லவா. இப்ப அந்த ஜீவாத்மாவனுடைய ஏற்றம் என்ன அப்படிங்கிறதையும் உமக்கு காட்டுகிறேன் அப்படின்னு 7.5 பாசுரத்தினால ஜீவாத்மாவனுடைய பெருமை, ஆழ்வாருடைய ஏற்றத்தை 7.5 பாசுரத்தினால காட்டி, முதல் 2.5 பாசுரத்தினால இப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மா, நம்மாழ்வார் ஆகிற ஆத்மா, ஷடகோபர் ஆகிற காரிமாறன் ஆகிற இந்த ஆத்மா பரமாத்மாவோட என்னோட சேர்ந்தபடியினால நான் எவ்வளவு ஆனந்தத்தோட இருக்கிறேன் என்பதை முதல் 2.5 பாசுரத்தினால காட்டினாராம். அதத்தான் தெரிவிக்கிறார். மின்மினி போல இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை நீ காட்டினா நான் அதை பார்க்கணுமா அப்படின்னு விலகி போயிட்டு வரான். முதல் 7.5 பாசுரத்தை, அதாவது முதல்ல ஜீவாத்மாவனுடைய பெருமை, கடைசியில இருக்கக்கூடிய 7.5 பாசுரத்தை
முதல்ல காட்டினா ஜீவாத்மா மின்மினி போல இருக்கக்கூடிய இதனுடைய பெருமைய நீ போய் எனக்கு சொல்றியான்னு பார்க்க மாட்டாராம். அதனால இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து இருக்கிறத முதல் 2.5 பாசுரத்தினால காட்டி ஆழ்வார ஆச்சரியப்பட வைத்து ஆழ்வார வியக்கும்படி செய்து அதுக்கப்புறம் உம்முடைய ஆத்மாவனுடைய பெருமைய காட்டுகிறேன் பாரும் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஜீவாத்மாவனுடைய பெருமையை காட்டினானா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷவஸ்து. இந்த ஜீவாத்மா ஞானானந்தங்களை உடையவன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்தா திரும்பி வருதல் என்கிறது கிடையாது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கௌஸ்துபம் போலே இருப்பவன். இந்த ஜீவாத்மா அவன் ஷரீரமாக இருப்பவன், பரமாத்மா ஷரீரியாக இருப்பவன். இந்த ஜீவாத்மாவை தாங்குகிறான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா தொண்டு புரிகிறான், அந்த தொண்டை ஏற்றுக்கொள்கிறான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா அவன் பகவானுக்கு தொண்டு புரிந்து அதனால பரமாத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கி அதனால பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை பார்த்து தானும் ஆனந்தப்படுகிறான் இந்த ஜீவாத்மா. நதத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதாவது சூரியன், ஒரு சூரியன் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அதே போல கோடி சூரியன் ஒரே சமயத்துல உதித்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றின ஞானத்தை அடைந்தால், அவனுடைய ஞானம்ங்கிறது மலர்ந்தால் அவ்வளவு தேஜஸ் இருக்குமா. சூரியனையும் இந்த ஜீவாத்மாவையும் வச்சு பார்த்தா சூரியன் பிரகாசிக்கவே மாட்டாராம். இந்த ஜீவாத்மா ஞான விகாசத்தினால அபார தேஜஸோட இருப்பாராம். சந்திரன் இரவு பொழுதுல பிரகாசமா இருப்பார். அவர் உலகுக்கு ஒளி கொடுக்கிறார், குளிர்ச்சியை கொடுக்கிறார், அமிர்தமயமான கிரணங்களை கொடுக்கிறாரே. அந்த சந்திரனையும் இந்த ஜீவாத்மாவையும் வச்சு பார்த்தோம்னா சந்திரன் தேஜஸே இல்லாம ஆயிடுவாராம். இந்த ஜீவாத்மா பரமாத்ம ஞானத்தை பெற்ற இந்த ஜீவாத்மா அவ்வளவு தேஜஸோட இருப்பாராம். ந சசாங்கோ ந பாவகா. அடுத்து அக்னி. அக்னி கூட ஒளிவிட மாட்டாராம். அத போல 100 மடங்கு 1000 மடங்கு லட்சம் கோடி 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 மடங்கு இந்த ஜீவாத்மாவுடைய பிரகாசம் அப்படிங்கிறது இருக்குமா. அப்பேற்பட்ட ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு ஏற்றம். அந்த ஜீவாத்மா என்னுடைய சொத்து அப்படின்னு கண்ணன் பகவத்கீதையில காட்டினாரே, அந்த அர்த்தத்தை இங்க ஆழ்வாரிடத்துல காட்டி இவ்வளவு ஏற்றத்தோட இருக்கக்கூடிய ஆழ்வீர், நீர் என்னுடைய சொத்து, உம்மை ஒரு காலம் விடமாட்டேன், நீர் என்னோடு சேர்ந்த பிற்பாடு எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டானது பாரும் என்ன காட்டினானா அத காட்டுகிறார். கலந்து இனியனாய் கண்ட ஷடகோபர். அதை பார்த்த ஷடகோபர், ஷடங்கிற வாயுவை கோபித்தவரான ஆழ்வார் ஷடகோபர் கலந்த நெறி கட்டுரைத்தார் கண்டு. இப்பேற்பட்ட ஜீவாத்மாவுடைய தன்மையையும் ஏற்றங்களையும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்தபடியினால அந்த பரமாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தையும் வெகு அற்புதமாக சாஸ்திரங்கள்ல காட்டி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நேரே நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளி செய்தார் என்று மணவாள மாமனிகள் 77வது பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்து 78வது பாசுரம். 77 78வது பாசுரம் அதைத்தான் நாம பார்த்தோம். 78வது பாசுரத்துல காட்டினார் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கௌஸ்துபம் அப்படிங்கிற ஆபரணத்தை போல இருக்கிறானாம். வரீர் அழ்வீர் நம் வடிவழகு கண்டீரே அப்படின்னு தன்னுடைய வடிவழக பாரும் அப்படின்னு முதல் 2.5 பாசுரத்தினால காட்டி
இவ்வளவு ஏற்றம் எனக்கு உண்டானதே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவாத்மாவாகிற உம்மை பெற்றபடியினால. அந்த ஜீவாத்மாவனுடைய ஏற்றத்தை காட்டுகிறேன் பாரும் அப்படின்னு அடுத்த 7.5 பாசுரத்துல காட்டினார். கண்ணிறைய வந்து, கண்ணிறைய வந்து, என் கண்ணுக்குள்ள வந்து பகவான் காட்சி கொடுக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்தா மானச அனுபவம். அந்த மானச அனுபவம் காணாது அப்படின்னு இக்கலவி தென்னிலையா வேணுமென சிந்தித்து, இந்த கலவி இந்த சம்ஸ்லேஷம் மனசுல ஏற்பட்டா காணாது, பாஹ்ய சம்ஸ்லேஷமும் உண்டாக வேணும் என்று ஆசைப்பட்டு தன்னிதனும் ஆருயிர் நேற்றம் மிகவும் தாழ்ந்ததான இந்த ஜீவாத்மா. ஆனா அந்த ஜீவாத்மா பரமாத்ம ஞானத்தை பெற்றால் அவன் உயர்ந்தவனாகிறான். அவனுடைய ஏற்றத்தை அது காட்ட ஜீவாத்மா அவனுடைய ஏற்றத்தை பரமாத்மாவோடு சேர்ந்தபடியினால பரமாத்மாவுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை காட்ட ஆய்ந்துரைத்தான். ஜீவாத்மாவுடைய ஏற்றம் என்ன, அதனை பெற்றபடியினால பரமாத்மாவுடைய ஏற்றம் என்ன, ஜீவாத்மா எவ்வளவு தாழ்ச்சியை உடையவன், ஆனா பரமாத்மா ஞானத்தை பெற்றபடியினால எவ்வளவு உயர்ந்தவனாக ஆகிறான் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து ஆய்ந்து நமக்கு அடியவர்களுக்கு உபதேசம் பண்ணினாரே. ஆய்ந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்து இந்த பதிகத்துல காட்டினார் என்று காரிமாறன் காரியாருக்கும் உடையநங்கைக்கும் திருக்குமாரராக திருவவதாரம் பண்ணினவரான ஆழ்வார், திருவன் பரிசாரம் என்கிற க்ஷேத்திரத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய உடையநங்கை, திருக்குறுகூர் என்கிற க்ஷேத்திரத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய காரியார், அவர்கள் இருவருக்கும் திருவவதாரம் செய்தவர் நம்மாழ்வார். அதனால காரிமாறன். அந்த காரிமாறன் காரியாருடைய திருக்குமாரராக அவதரித்து உலக இயல்பு காட்டிலும் வேறுபட்டு இருப்பவரான காரிமாறன் தன்னுடைய கருத்தாக ஜீவாத்மா பரமாத்ம சம்பந்தத்தை காட்டினார் என்று மணவாள மாமனிகள் காட்டுகிறார். கண்ணிறைய வந்து கலந்தமாலி கலவி தென்னிலையா வேணுமென சிந்தித்து தன்னிதனும் ஆருயிர் நேற்றம் அது காட்ட ஐந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்து என்று 78வது பாசுரத்தை அருளுகிறார் மாமுனிகள். அடுத்து 79வது பாசுரம். திருவாய்மொழி 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியினுடைய சாரமாக இருக்கக்கூடிய பாசுரம். கருமாணிக்கமலை என்று தொடங்கக்கூடிய பதிகம். அதனுடைய சாரமாக இப்பாசுரத்தை அருளுகிறார் பெரிய ஜீயர். 79ஆம் பாட்டு. கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகும் உயிர் இந்நிலையை ஒரு நெடிதா. கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகும் உயிர் இந்நிலையை ஒரு நெடிதா. வெகு அற்புதமாக அருளுகிறார் மணவாள மாமனிகள். திருவாய்மொழி 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில என்ன காட்டினாரோ அந்த 10 பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தத்தை, அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை இப்பாசுரத்தினாலே காட்டுகிறார். குட்டநாட்டு திருப்புலியூர் அப்படிங்கிற திவ்யதேசம், கீழே திருக்கடித்தானம்னு ஒரு திவ்யதேசத்தை பார்த்தோம் இல்லையா. கேரள திவ்யதேசங்கள் 13 திவ்ய கஷேத்திரங்கள். அதுல ஒன்று திருக்கடித்தானம், மற்றொன்று குட்டநாட்டு திருப்புலியூர் என்கிற கஷேத்திரம். சோழ நாட்டுல சிறுபுலியூர் அப்படிங்கிற திவ்யதேசம். இது மலைநாடு கேரள திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய புலியூர்.
குட்டநாட்டு திருப்புலியூர் என்கிற அற்புதமான க்ஷேத்திரம். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து நம்மாழ்வார் 10 பாசுரங்களை அருளி செய்கிறார். திருவாய்மொழியில நம்மாழ்வார் தானான தன்மையில சில பதிகங்களை அருளுவர். பக்தி குறைச்சலா இருந்ததுன்னா தானான தன்மை, பக்தி அதிகமாயிடுத்துன்னா தானான தன்மைங்கிறது மாறி ஒரு பெண்ணனுடைய நிலை ஆழ்வாருக்கு ஏற்பட்டு ஒரு பெண்ணனுடைய நிலையில இருந்து ஆழ்வார் அருளி செய்வர். அப்படி அருளியது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு 3 பதிகம் தோழி பாசுரம், ஒரு 3 பாசுரம் தோழி பதிகம். அதாவது தானான தன்மைங்கிறது மாறி பெண்ணனுடைய நிலைங்கிறது ஏற்படும். அந்த பெண்ணனுடைய நிலையையும் 3 நிலைகளாக பிரித்துக் கொள்ளலாம். நாயகியாக தன்னை பாவித்துக் கொண்டு பகவானை நாயக்கனாக நினைத்து பாடக்கூடிய பதிகம் மகள் பாசுரம்னு பெயர். இந்த மகள் பகவானிடத்துல இவ்வளவு தூரம் பித்து பிடித்தார் போலே இருக்கிறாளே, பகவான் இந்த பெண் பிள்ளைய என்னதான் செய்யணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட பகவானிடத்துல பாடுவதாக அருளி செய்வது தாய் பாசுரம். தன்னுடைய பெண்ணனுடைய நிலை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணை நாயக்கனை அடைய விட்டாமல் தடுப்பதாக இருப்பது அப்படிங்கிறது தாய் பாசுரம். இல்லைன்னா தன்னுடைய பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலை அதை நினைச்சு ஆனந்தப்படுவதாக இருப்பது தாய் பாசுரம். அதுக்கப்புறம் இன்னொரு நிலை உண்டு, மகள், தாய். மூன்றாவது என்னன்னா தோழி பாசுரம். தன்னை இந்த பெண் பிள்ளையினுடைய தோழியாக நினைத்து அருளி செய்வது அப்படிங்கிறது ஒரு விலட்சணமான அனுபவம். அந்த தோழி பதிகம் அப்படிங்கிறது திருவாய்மொழியில 3 பதிகங்கள். அதுல ஒரு பதிகம் இப்பதிகம், கருமாணிக்க மலைங்கிற பதிகம். தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேணும்னு தாய் தந்தையர் முடிவெடுக்கிறார்கள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்து தாலாட்டி சீராட்டி வளர்க்கிறோம். பருவமடைந்த பிற்பாடு, பருவம் வந்த பிற்பாடு அவளுக்கு தக்க ஒரு வரனை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேணும்னு இந்த பெண்ணனுடைய தாய் தந்தையர் முடிவெடுக்கிறார்கள். அப்போ இந்த பெண்ணனுடைய தோழி அவ பார்த்து நேர தாயினிடத்துல போய், நானும் உம்முடைய பெண்ணும் நெடுங்காலமாக நட்பு கொண்டு இருக்கிறோம், அத நீர் அறிந்திருப்பீர். ஆமா, நீங்க 2 பேரும் நெடுநாட்களாக நட்பு கொண்டு இருக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். நான் தானே உன்னை என் பெண்ணோட தோழியா இருன்னு அனுப்புனது. சொன்ன உடனே ஆமா, எஜமானனுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்காக ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னு அவ கேட்கிறா தாய். அப்போ இந்த பெண்ணனுடைய தோழி தாயினிடத்துல சொல்றா, உம்முடைய பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டார் போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும். தாயின் இடத்துல வந்து உம்முடைய பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டார் போலே தெரிகிறது அப்படின்னு சொன்னா. திருமணம் ஆயிடுதா? தாய் பார்த்து கேட்கிறா. ஆமா, கேரள திவிதேசத்துல குட்டநாட்டு திருப்புலியூர் அப்படின்னு ஒரு திவிதேசம்.
அந்த திவ்ய தேசத்துல மாயப்பிரான் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். குட்டநாட்டு திருப்புலியூர் மாயனார் நாயனார் மாயப்பிரான் அப்படின்னு திருநாமம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து உம்முடைய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளோடு சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறம் நான் குட்டநாட்டு திருப்புலியூர்ல இருக்கேன், நீ எப்ப வேணாலும் அங்க வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார். குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாளோட உம்முடைய பெண்ணுக்கு திருமணம் முடிந்து விட்டது. தாய் பார்த்து கேட்கிறா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாள் வந்தார்னா திருத்துழாய் வாசம் அப்படிங்கிறது நன்னா வீசும். உன் பெண்ணுக்கு அருகில போனா திருத்துழாய் வாசம்ங்கிறது வீசுகிறது. குட்டநாட்டு பெருமாள் மாயப்பிரான் அவர் மார்புல, அவருடைய தோல்ல, அவருடைய திருமுடியில, அவருடைய திருமேனியில திருத்துழாய் மாலை இருக்கும் பொழுது அந்த திருத்துழாயினுடைய வாசனை வீசுமே, அந்த வாசனை உம்முடைய பெண்ணனுடைய உடல்ல இருந்து வீசுகிறது. அதனால பெருமாள் இங்கு வந்து கல்யாணம் செய்து கொண்டு உம்முடைய பெண்ணோடு கலவியிலேயும் இருந்துவிட்டு இப்பொழுது சென்று விட்டார் என்று நாங்கள் ஊகித்து அறிந்து கொண்டோம். உம்முடைய பெண்ணனுடைய உடல்ல இருந்து, ஆழ்வாருடைய திருமேனியில இருந்து திருத்துழாய் வாசனை வருகிறபடியினால இதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலாம். கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பெண்ணுக்கு அனர்த்தமாகி போய்விடும். இவா பார்த்து இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. அதுக்கப்புறம் கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்த புடவை கொடுத்து அனுப்புன சமயம் யாருக்கும் தெரியாம ஓடணும். அதெல்லாம் இந்த பெண்ணுக்கு அனர்த்தமாகி விடும். அதனால அப்படி செய்வது அப்படிங்கிறது கூடாது. சரி, கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கல்யாணம் ஆகலன்னு சொன்னா பெண்ணுக்கு அனர்த்தம் உண்டாகும். கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப அந்த தாய் பார்த்து, உன்னை தோழியா என் பெண்ணோட நீ தோழியா இருக்கணும்னு உன்னை அனுப்புனதே நான் தான், உன்னை இதுக்குத்தான் வேலைக்கு வச்சனா அப்படின்னு முதல்ல என்கிட்ட எல்லாம் கோபப்படுவா, என்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்பா. அதனால எனக்கும் பாதிப்பு வந்து விடக்கூடாது, தாய்க்கும் எந்த விதமான பாதிப்பு வந்து விடக்கூடாது, எஜமான துரோகம் நாம செய்து விடக்கூடாது. அதே சமயத்துல நம்முடைய தோழி, தாயினுடைய பெண்ணு, இந்த மகள், அவளுக்கும் அனர்த்தம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தாயினிடத்துல வந்து உம்முடைய பெண்ணுக்கு கல்யாணமானார் போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும். நேரடியா கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொல்லல, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லல, கல்யாணமானார் போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும். அப்போ தன்னிடத்திலையும் கேள்வி கேட்க மாட்டா, தாய்க்கும் ஒரு அதிர்ச்சி உண்டாகாது, அதே சமயத்துல பெண்ணுக்கும் நாம எந்த ஒரு தீமையும் செய்ததாக ஆகாது அப்படிங்கிற எண்ணத்தோட சொன்னாலாம். குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுடைய அழகுல மயங்கி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவனுடைய மார்புல இருந்து, அவனுடைய திருமேனியில இருந்த திருத்துழாய் வாசனை வீசுகிறதே, இதை வச்சுதான் சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த தோழி சொன்னாலாம். தாய் கேட்கிறா, அவர் எங்க இருக்கார்? அவருக்கு செல்வம் எல்லாம் இருக்கிறதா? அழகாக இருப்பரா? படித்திருக்கிறாரா? பண்புள்ளவரா? அப்படின்னு கேட்க தோழி பார்த்து சொன்னாலாம், இதெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருக்கார், அழகாக இருக்காரா, சொத்து இருக்கா, வீடு இருக்கா, வாசல் இருக்கான்னு பார்த்து பிரயோஜனம் இல்லை.
குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானோட சம்ஸ்லேஷம் ஆகிவிட்டது. மாயப்பிரான் இனிமே நீங்க செய்ய வேண்டியது என்ன? படித்திருக்கிறாரா, அழகு இருக்கிறதா, சொத்து இருக்கிறதான்னு கேட்கக்கூடாது. அவனோடு சேர்த்து வைப்பது ஒன்றுதான் வழி அப்படின்னு சொன்னாலாம். அன்றி மற்றொரு உபாயவன் இவள் அந்தண்டுளாய் கமழ்தல் அப்படின்னு காட்டினார். அதத்தான் இந்த பதிகத்துல காட்டினார். அதை அப்படியே பெரிய ஜீயர் மாமுனிகள் காட்டுறார். கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன். பகவானிடத்துல மாயப்பிரான் எம்பெருமானிடத்துல ஆசைப்பட்டு இருந்த ஒரு பெண்ணை அந்த எம்பெருமான் கல்யாணம் செய்து கொண்டான். எனக்காக இருக்கக்கூடிய பெண்ணு, எனக்காகவே இருக்கக்கூடிய பெண்ணு. நான் எங்கேயோ சேர நாட்டுல இருந்தாலும், இவ எங்கேயோ பாண்டிய நாட்டுல இருந்தாலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாளே, அவள் விருப்பத்திற்கு மாறாக நாம நடப்பது கூடாது என்று ஒருமா கலவி உரைப்பால் வந்து அவளோடு சேர்ந்தான், கல்யாணம் செய்து கொண்டான். மந்திரம் சொன்னா, மாலை மாத்தல் ஆச்சு. அதுக்கப்புறம் இரவு பொழுது அவளோடு சேர்ந்தான். அதனால அவனுடைய மார்பில இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை, அதனுடைய வாசனை இவளுடைய உடம்பிலிருந்து வீசுகிறது. ராஜகுமாரன் அவனுடைய மார்பில நல்ல சந்தனம், அதனுடைய வாசனை வருமா. சந்தனத்தை ராஜகுமாரன் தன்னுடைய மார்பில அப்பி அதுக்கு மேல கவசம் சாத்தின்னு இருப்பாராம் ராஜகுமாரர்கள்லாம். இப்ப ராஜகுமாரன் யாரோ ஒரு பெண்ணை அணைத்து கொண்டால், எந்த பெண்ணை அணைத்து கொண்டாள்? 10 பேர் இருக்கும்போது நாமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த 10 பெண்களை நுகர்ந்து பார்த்தால் யாரிடத்துல இருந்து சந்தன வாசனை வருகிறதோ அந்த பெண்ணு ராஜகுமாரனை அணைத்திருக்கிறாள் அப்படின்னு அறிந்து விடலாமா. அதே போல இப்போ உம்முடைய பெண்ணனுடைய உடல்ல இருந்து திருத்துழாய் வாசனை வருகிறபடியினால உம்முடைய பெண்ணுக்கும் மாயப்பிரான் குட்டநாட்டு திருப்புலியூர் நாயனாருக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது அப்படின்னு தோழி சொல்றாளாம். ஒருமா கலவி உரைப்பால் கல்யாணமானார் போல் தெரிகிறது அப்படின்னு சொன்னாலாம். உஷை அப்படிங்கிறவ பானாசுரனுடைய பெண்ணு. அவளுக்கு ஒரு தோழி இருந்தா. அவ போய் இந்த உஷை ஆசைப்படக்கூடிய கண்ணனுடைய பேரன் அனிருத்தனை யாருக்கும் தெரியாம துவாரகையில இருந்து தூக்கிண்டு வந்து பானாசுரனுடைய பட்டணத்துல உஷையினுடைய அந்தப்புறத்துல யாருக்கும் தெரியாம உள்ள கொண்டு போய் வச்சு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஒரு 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. உஷை ஒரு நாள் அந்தப்புறத்துல இருந்து வெளியில வந்தா. அத துவாரபாலகன் பார்த்துட்டான். பார்த்த உடனே உஷைய பார்த்த உடனே அவளுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் மாறி இருந்ததை கண்டு நேர காவலாளி நேர பானாசுரன் இடத்துல போய் சொன்னான், உன் பெண்ணுக்கு கல்யாணமான மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொன்னான். அதுதான் கல்யாணம் ஆயிடுத்து அப்படிங்கிறத இவன் உறுதிப்படுத்தி கொண்டானே. கல்யாணம் ஆயிடுத்துன்னு வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னா இதுக்குத்தான் காவலுக்கு உன்னை வச்சேனா அப்படின்னு சடக்கென துவாரபாலகன் தலைய வெட்டி வீசி விடுவான் பானாசுரன். சரி, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, உண்மைய சொல்லாம இருந்தா எஜமானனுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிக்கு நாம துரோகம் பண்ணின மாதிரி ஆகிவிடுமே. அதனால எஜமான துரோகத்தை செய்த ஒரு குற்றம் வந்து விடுமே. அது கூடாதுங்கிறதுக்காக தன்னையும் காப்பாத்திக்கணும், அதே சமயத்துல விஸ்வாசத்தையும் காட்ட வேணும். அதுக்காக துவாரபாலகன் போய் உன் பெண்ணுக்கு உஷைக்கு கல்யாணமான மாதிரி தெரியறது அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதே போல இங்க தோழி குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்கும் உம்முடைய பெண்ணுக்கும் கல்யாணமானார் போல் தெரிகிறது அப்படின்னு தாயின் இடத்துல சொல்லிட்டாளாம் தோழி. இனிமே நீங்க செய்ய வேண்டியது என்ன
அவனுக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து இனிமே பிரயோஜனம் இல்லை. ஒழுங்கா இந்த பெண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு சீர்சனத்தைய கொடுத்து அந்த பெருமாளோட சேர்த்து வைத்து விட்டு வாருங்கள். அதுதான் இந்த பெண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாலாம் தோழி. அத இப்பதிகத்தினால காட்டுகிறார். அனன்யாருக சேஷத்துவம் அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை இந்த பதிகத்தினால காட்டுகிறார். பிரணவத்துல அ உ ம அப்படின்னு 3 எழுத்து இருக்கு இல்லையா, அதுல உ அப்படிங்கிற அக்ஷரம் காட்டக்கூடியது அனன்யாருக சேஷத்துவம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை காட்டினாராம். கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒரு மா கலவி உரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மானிடர்வர்க்கென்று பேச்சுப்படில் அழகில்லேன் கண்டாய் மன்மதனே மாலிருஞ்சோலையம் மாயற்கல்லால் அப்படின்னு காட்டினார்களே. திருமாலிருஞ்சோலை எம்பெருமான தவிர வேறு யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு காட்டினாளே. மானிடவர்க்குன்னு பேச்சுப்பட்டா பேசினாலே பிராணனை விட்டுடுவேன்னு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாரே. அதே போல இப்ப பராங்குஷ நாயகி அவளுடைய நிலையம். அதனால திறமாக அந்நியருக்கு ஆகாது, அவன் தனக்கே ஆகும் உயிர். என்னுடைய பிராணன், என்னுடைய ஆத்மா, என்னுடைய உடல் எல்லாம் அவனுக்கே. குட்டநாட்டு திருப்புலியூர் மாயப்பிரானுக்கே அப்படின்னு காட்டினாளாம். இந்நிலையை ஒரு நெடிதா இத காட்டினார் அப்படின்னு மாமுனிகள் காட்டுகிறார். 79வது பாட்டு. அடுத்து 80ஆம் பாட்டு. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய கடைசி பாட்டு 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி நெடுமார்க்கடிமை என்று தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தினுடைய சாரமான அர்த்தத்தை 80வது பாசுரத்துல மாமுனிகள் அருளுகிறார். நெடுமால் அழகு தனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தர் அடிமை தனின் எல்லை நிலம் தானாக எண்ணினான் மாறன் அது கொல்லை நிலமான நிலை கொண்டு. நெடுமால் அழகு தனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தர் அடிமை தனின் எல்லை நிலம் தானாக எண்ணினான் மாறன் அது கொல்லை நிலமான நிலை கொண்டு. இந்த ஜீவாத்மாவுக்கு பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது புருஷார்த்தம். ஆனா இந்த பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம் எதுன்னா பாகவத கைங்கரியம். திருவாய்மொழி 100 பதிகங்கள். இந்த 100 பதிகங்கள்ல 2 பதிகம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. பயிலும் சுடரொளி என்ன தொடங்கக்கூடிய பதிகம். அது கீழேயே பார்த்திருப்பீர்கள். 2வது நெடுமார்க்கடிமை என்ன தொடங்கக்கூடிய திருவாய்மொழியில 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி இப்பதிகம் நெடுமார்க்கடிமை என்கிற பதிகம். திருவாய்மொழி 1000 பாசுரம் 100 பதிகத்தையும் சல்லடை போட்டு அரிச்சோம்னா அதுல 2 பதிகம் தேறி நிற்கும். பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை. பகவானுக்கு தொண்டு புரிய வேணும். பகவானுடைய அடியவர்களுக்கும் தொண்டு புரிய வேணும். அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம் எது அப்படின்னா பாகவத சேஷத்துவம். அந்த பாகவத சேஷத்துவத்தை அருளியது பயிலும் சுடரொளி என்கிற பதிகம். பாகவத கைங்கரியமே புருஷார்த்தம் என்று காட்டுவது நெடுமார்க்கடிமை என்கிற பதிகம். தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் அப்படின்னு காட்டினார். பகவானுடைய அடியவர், அந்த அடியவருக்கு அடியவர், அவ்வடியவருக்கு அடியவர், அவ்வடியவருக்கு அடியவர் அப்படின்னு அடியவர்கள்ல கடைசி அடியவராக நம்மாழ்வார் இருக்கிறாராம். தொண்டர் 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 தொண்டன் ஷடகோபன் அப்படின்னு காட்டினார். பாகவத சேஷத்துவமே இவ் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம்
அப்படின்னு காட்டினது பயிலும் சுடரொளி. பாகவத கைங்கரியமே இவ்வாத்மாவுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு காட்டுவது நெடுமார் கடிமை. ஒருவரிடத்துல நமக்கு அன்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அன்புங்கிறது அது எப்பொழுது நிலையாக நிற்கும், அந்த அன்புங்கிறது மேல மேல வளருகிறது அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவரிடத்துல அன்பு வைத்தால் மட்டும் காணாது. அவருடைய பத்தினி, அவருடைய பிள்ளை, அவருடைய பெண்ணு, அவருடைய தாய், அவருடைய தகப்பன், அவருடைய பந்துக்கள், அவர்கள் பக்கலிலேயும் அன்பு அப்படிங்கிறது உண்டாகி, அவர் யாரிடத்திலெல்லாம் பேசுகிறாரோ, எங்கெல்லாம் தங்குகிறாரோ, யாரோடையெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ, பழகி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களிடத்திலேயும் நாம அன்பு வைத்தோம்னா அப்பதான் அவர் மேல வைத்திருக்கக்கூடிய அன்புங்கிறது நிலைத்து நிற்கும், வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத அப்பதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவருடைய அனுகிரகமோ நம் பேர்ல பரிபூர்ணமாக விழும். நம்ம பேர்ல அன்பு வைத்திருக்கிறான், ஆனா நம்ம பிள்ளைய அடிக்கிறானே, அப்போ இவன் இனிமே நம்மோட இருக்கக்கூடாது, விலக்கி விடுவார். நம் பேர்ல அன்பு வைத்திருக்கிறான், ஆனா நாம யாரோட பேசுகிறோமோ பழகுகிறோமோ அவர்களிடத்துல இவன் சண்டை போடுறானே, அப்போ இவனை நம்மோட வைத்து கொண்டிருக்க கூடாது அப்படின்னு எஜமானர் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார். இப்ப பகவான் தான் எல்லாருக்கும் எஜமானன். இப்போ பகவானிடத்துல அன்பு வைத்தால் மட்டும் காணாது, பகவானுடைய பத்தினியான நாச்சியாரிடத்திலேயும் அன்பு வைக்க வேணும். பகவானுடைய பிள்ளையினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அடியவர்களிடத்திலேயும் விஸ்வக்சேனர், கருடாழ்வார், ஆதிசேஷன் முதலானவர்களிடத்திலேயும் அன்பு வைக்க வேணும். அவனுடைய அடியவர்களான நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், ஆண்டாள் நாச்சியார் முதலானவர்களிடத்திலேயும் நமக்கு அன்புங்கிறது பெருக வேணும். பகவானிடத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பின் மிகுதி அது ராமானுஜர் வரை நீள வேணும். ராமானுஜர் அவருக்கு தொண்டு புரிய வேணும், ராமானுஜருடைய சீடர்களுக்கும் தொண்டு புரிய வேணும். பகவானிடத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பு அது ராமானுஜர் வரை நீண்டு அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் வரை நீள வேணும். அப்பத்தான் பகவான் பார்த்து என்னிடத்திலேயும் என்னுடைய பத்னிமார்களிடத்திலேயும் என்னுடைய பிள்ளைகளிடத்திலேயும் என்னுடைய சீடர்களிடத்திலேயும் என்னுடைய சம்பந்தமுடையவர்களிடத்திலேயும் சம்பந்தமுடையவர்களிடத்திலேயும் இவனுக்கு அன்பு மாறாமல் இருக்கிறதே, இவன்தான் என்னுடைய அடியவன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணுவானாம். அதனால பகவானுக்கு தொண்டு புரிந்தா மட்டும் காணாது, பகவானுடைய அடியவர்களுக்கும் தொண்டு புரிய வேணும் என்கிற அர்த்தத்தை இந்த பதிகத்தினால காட்டினார். ஒருவரிடத்துல அன்பு இருந்தால் தத் சம்பந்திகளிடத்திலேயும் அந்த அன்புங்கிறது வெளிப்படும். பகவானுடைய பாதுகை, பகவான் பேர்ல தானே அன்பு இருக்கணும், பகவானுடைய திருவடியில தானே நமக்கு அன்பு இருக்கணும். ஆனா அந்த பாதுகைய நாம கண்ணுல ஒற்றிக் கொள்கிறோம், அந்த பாதுகைக்கு சந்தனம் சாற்றுகிறோம், அந்த பாதுகையில நாம கவசம் சாற்றுகிறோம், ஸ்வர்ண கவசம், ரத்தினத்தையும் வைர வைடூரியங்களையும் பதிக்கிறோம், அந்த பாதுகைக்கு மாலை சாத்துறோம், அந்த பாதுகைக்கே நாம ஆலவட்டம் வீசுகிறோம், தீபஹாரத்தி செய்கிறோம், தூபஹாரத்தி செய்கிறோம். இதெல்லாம் எதனாலன்னா பகவான் பேர்ல வைத்திருக்கக்கூடிய அன்பின் மிகுதியினால அவனுடைய சம்பந்தமுடைய பொருளுக்கும் அதே காரியத்தை செய்கிறோமே, அதைத்தான் காட்டுகிறார். நெடுமால் அழகு தனில், பகவானுடைய வடிவழகு அதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீள் குணத்தில் பகவானுடைய குணானுபவம், கிருஷ்ண குணானுபவம், ராம குணானுபவம் அதிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமாயணத்தையும் பாகவதத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்து உரைக்கக்கூடிய அடியவர்கள் அவனுடைய குணத்திலேயும்
அவனுடைய சேட்டுதத்திலேயும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம தொண்டு புரிய வேணுமா? பகவானுக்கு தொண்டு புரிந்தால் அனுகிரகம் குறைச்சலா இருக்கும். பகவானுடைய அடியவர்களுக்கு தொண்டு புரிந்தால் அப்பதான் விசேஷித்த அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். பகவான் அர்ச்சகருக்கு, பகவான் அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு, அதாவது பகவானுக்கு அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு அர்ச்சகர் தொண்டு புரிகிறார். அர்ச்சகர் பகவானுக்கு தொண்டு புரிபவர். அந்த அர்ச்சகருக்கு நாம தொண்டு புரிய வேணும். பரிசாரகராக இருந்து அந்த அர்ச்சகருக்கு நாம தொண்டு புரிந்தா அப்ப பகவானுடைய அனுகிரகம், எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவருக்கு இவன் தொண்டு புரிகிறானே அப்படின்னு நம் பேர்ல விசேஷ அனுகிரகம் பண்ணுவானா. நெடுமால் அழகு தனில் ஈடுபடும் பக்தர்க்கு, நீழ்குணத்தில் ஈடுபடும் பக்தர்க்கு, அந்த பக்தர் ரொம்ப உயர்ந்தவர்கள், மாநிலையுடைய பக்தர்க்கு அடிமை தனின், அந்த பக்தருக்கு நாம அடியவனாக இருக்க வேணுமா. நம்மாழ்வாருக்கு அடியவராக இருந்தார் மதுரகவிகள். நம்மாழ்வாருக்கு ஏற்றமா மதுரகவி ஆழ்வாருக்கு ஏற்றமான்னா மதுரகவி ஆழ்வாருக்குத்தான் ஏற்றம். ஸ்ரீராமாயணத்துல ராமனுக்கு தொண்டு புரிந்தவர் ராமானுசர் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். அந்த ராமனுக்கு தொண்டு புரிந்தவர் பரதன். அந்த பரதனுக்கு தொண்டு புரிந்தவர் சத்ருக்னன். அதனால ஸ்ரீராமாயணத்துல ராமனை காட்டிலும் லக்ஷ்மணனுக்கு ஏற்றம், லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனுக்கு ஏற்றம், அந்த பரதனை காட்டிலும் சத்ருக்னனுக்கு ஏற்றம் அதிகம். அதனால லக்ஷ்மணன் அவன் பகவானுடைய அடியவரான பரதனுக்கு தொண்டு புரிந்து அடியவருக்கு தொண்டு புரியக்கூடிய அந்த சிறப்பை உணர்த்தினார். அதே போல மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாருக்கு தொண்டு புரிந்து அடியவருக்கு கைங்கரியம் செய்தால் பகவானுடைய அனுகிரகம் விசேஷித்திருக்கும் என்கிற நிலையை நமக்கு காட்டினார். ராமானுஜருக்கு வடுக நம்பிகள் தொண்டு புரிந்து ராமானுஜருக்கு அனுகிரகம் பகவான் எவ்வளவு செய்வனோ அதை காட்டிலும் அதிகமான விசேஷத்தை வடுக நம்பிகள் பகவானிடத்திலிருந்து பெற்றார். அந்த நிலையை அனுட்டித்து காட்டினார். அதனால பாகவத சேஷத்துவமே இவ்வாத்மாவுக்கு ஸ்வரூபம், பாகவத புருஷார்த்தமே இவ்வாத்மாவுக்கு மேலான புருஷார்த்தம், பாகவத கைங்கரியமே மேலான புருஷார்த்தம் என்பதை காட்டினாராம். எல்லை நிலம் தானாக, அப்படிப்பட்ட எல்லை நிலத்துல நான் இருக்கிறேனே, அது கொல்லை நிலமான நிலை கொண்டு அந்த பாகவத சேஷத்துவமே இதற்கு மேல் இல்லை என்பது, அதுதான் புருஷார்த்தம், உத்தமமான புருஷார்த்தம் அப்படிங்கிறத காட்டினார் என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். அம்மணி ஆழ்வான் அப்படின்னு ஒருவர், அவர் போசல தேசத்துல இருந்தாராம். போசலன்னா கோசல, கோசலன்னா ஹொய்சால, ஹொய்சால தேசம் கர்நாடக தேசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் பண்ணினாராம். அவர் ஒரு முறை திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். அப்போ திருவரங்கத்துல கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சீடர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டு வருகிறார். பகவத் விஷய காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வருகிறார். அப்போ திருவாய்மொழி 8ஆம் 10, 10ஆம் திருவாய்மொழி நெடுமார்க்கடிமை பதிகம் வந்தது. அப்போ அந்த அம்மணி ஆழ்வான பராசர பட்டர், வாரும் அம்மணி ஆழ்வானே, வரவேணும் வரவேணும், சரியான பதிகத்தை கேட்கறதுக்கு தான் நீர் வந்திருக்கீர். முந்தின பதிகம், அதுக்கு முந்தின பதிகத்துல வந்தா பகவானுடைய பெருமையை காட்டக்கூடிய பாசுரங்கள். ஆனா நீரோ பகவானுடைய கைங்கரியத்துல நேரே ஈடுபடாம பகவானுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு
ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்கிறீரே, உமக்கு இந்த பதிகம் அது தகும். நீர் செய்யக்கூடிய கைங்கரியத்துக்கு இந்த பதிகத்தை கேட்பதுதான் தகும். வரவேணும் வரவேணும், நெடுமார் கடிமை பதிகத்தை கேட்க வேணும் அப்படின்னு பராசர பட்டர் அம்மணி ஆழ்வான பார்த்து சொன்னாராம். உம்முடைய பிரகிருதிக்கு சேர நெடுமார் கடிமையை கேளும். உம்முடைய பிரகிருதி அடியவருக்கு கைங்கரியம் செய்வது புருஷார்த்தம் அப்படின்னு இருப்பதுதான் உம்முடைய பிரகிருதி, உம்முடைய இயல்பு. அப்போ உம்முடைய இயல்புக்கு சேர இருக்கக்கூடியத நம்மாழ்வார் அருளி செய்கிறாரே, அதைத்தானே இன்னைக்கு காலக்ஷேபத்துல சொல்ல போறேன். அதனால வாரும், நன்றாக கேளும் அப்படின்னு பராசர பட்டர் அம்மணி ஆழ்வான கொண்டாடினாராம். அத காட்டினார். மணவாள மாமுனிகள் வெகு அற்புதமாக இந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த பாசுரத்துல பொதித்து காட்டினார். நெடுமால் அழகு தனில் நீள்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தர் அடிமை தனின் எல்லை நிலம் தானாக எண்ணினான் மாறன் அது கொல்லை நிலமான நிலை கொண்டு என்று அருளி செய்தார். மேலே இருக்கக்கூடிய பாசுரார்த்தங்களை அடுத்தடுத்த நாள் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். இப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியில காட்டின அர்த்தங்களை எல்லாம் பெரிய ஜீயர் விஷதவாக் சிக்காமணிகளான மணவாள மாமனிகள் திருவாய்மொழியில் நூற்றந்தாதியிலே அருளி செய்தார். மாமனிகளுடைய திருவடிகள் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியேனுக்கு எடுத்துரைத்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியேனை இந்த 76வது பாசுரத்துல இருந்து 5 பாசுரங்களை சொல்ல வேணும்னு நியமித்த பெரியோர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஜீயர் சுவாமி இன்னும் திருநாரணனுக்கு மேலக்கோட்டையில இருந்து எம்பெருமானுடைய கைங்கரியத்தை செய்ய வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.